அண்மை செய்தியை பார்க்கலாம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வடசென்னை ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நாகேந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நாகேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ராம்குமார், இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு திருப்பங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டார். அஸ்வத்தாமன் யார் என்றால் அந்த வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வடசென்னை ரவுடியான நாகேந்திரனின் மகன் ஆவார். ஏற்கனவே அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்டாங்கிற்கும் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் அந்த முன்விரோதத்தின் காரணமாகவே படுகொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனை அடுத்து நேற்று முன்தினம் அவரை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு தற்போது புயல் சிறையில் அடைக்கிறார். குறிப்பாக வேலூர் சிறையில் கடந்த 99ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கு தொடர்பாக ஆயுள் தண்டனை சிறை கைதியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் சிறையில் இருந்தே ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் நாகேந்திரனை இன்று வேலூர் சிறைக்கு சென்று கைது செய்திருக்கிறார்கள். அதை சிறைத்துறை நடத்தைகள் முடிந்தவுடன் அவரை வெளியே அழைத்து பல்வேறு விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக பெரிய படுகொலையான இந்த கொலை வழக்கில் இதுவரை 200 பேர் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இந்த நிலையில நாகேந்திரன் இந்த சிறையிலேயே சதி திட்டம் தீட்டியதாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவரை அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேற்கொண்டு விசாரணை என்பது தனிப்படை போலீசாரால் செய்யப்பட்டு வருகிறது. ராம்குமார், தற்போது இவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பால் கனகராஜ் அவரிடம் தொடர்ந்து 6 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக காலை 10:30 மணிக்கு வந்த பாஜக மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜிடம் தொடர்ந்து தனிப்படை போலீசார் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் நாகேந்திரன் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய வழக்குகளில் நீதிமன்றத்தில் தற்போதைய பாஜக மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் ஆஜராகியிருக்கிறார். அதே போல தலைமறைவாக உள்ள ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளியான சம்போ செந்தில் வழக்கிலும் ஆஜராகி பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது 7 மணி நேரமாக இந்த விசாரணையானது பால் கனகராஜிடம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிவில் அவர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பது வெளியே தெரிய வரும். இதற்கிடையில் தான் தற்போது வடசென்னை தாதாவாக இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை சிறைவாசி நாகேந்திரனை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைதின் மூலம் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும் என தெரிய வருகிறது. ராம்குமார், விவரங்களுக்கு நன்றி.